அனைவருக்கும் வணக்கம். ஹனுமன் எவ்வளவு பெரிய ராம பக்தன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கெல்லாம் ராம நாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக நாம நம்புறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் ராமாயணமா இருந்தாலும் சரி, சுந்தரகாண்டமா இருந்தாலும் சரி, ராமரை பத்தி நம்ம வணங்குனாலே அந்த இடத்துல கூடவே ஹனுமனும் வசம் செய்கிறார் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். இது உண்மையும் கூட. சுந்தரகாண்டம் வாசிக்கும் போதும் ராமாயணம் பாராயணம் செய்யும் போதும் பக்கத்துல மனை அமைத்து அங்க ஹனுமன் நிச்சயமா அமர்ந்து செவி குளிர கண்கள் நீர் ததும்ப கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு அங்க உட்கார்ந்து உள்ளமுருக அதை கேட்பார் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு தீவிரமான ராம பக்தனான ஹனுமனுக்கும் அந்த ராமருக்கும் இடையிலேயே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்ததுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆமா, ராமாயணத்துல வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அயோத்தி நகரத்தை ராமர் சிறப்பா ஆட்சி செய்து வர்றாரு. அந்த சமயத்துல நாட்டினுடைய நலனுக்காக ஒரு யாகம் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அத்திரி முனிவர் இவங்க எல்லாரையும் வரவழைச்சு அயோத்தி நகரத்துல ஒரு யாகம் வளர்த்துறாரு. இந்த சமயத்துல ராமருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சிறிய பகுதியை சகுந்தன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் ஆட்சி செய்து வந்தான். அந்த அரசன் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த யாகம் நடக்கிறத பாக்குறான். இந்த யாகத்தை நம்ம உள்ள போய் பார்த்து நின்று வணங்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப சுத்தமா தூய்மையா இருக்கணும். நம்ம வேட்டைக்கு போயிட்டு வரோம், இப்ப போய் நம்ம முனிவர்களை வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த யாகசாலைக்கு முன்னாடியே நின்று என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? மொத்தமா இருக்கிற எல்லா முனிவர்களையும் ஒட்டுமொத்தமா வணங்கணும். அப்ப என்ன சொல்றாரு? வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இத நாரதர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. எப்படா கலகம் ஏற்படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்த அவருக்கு இது ஒரு காரணமா கிடைச்சிருச்சு. இத வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு அவர் புறப்பட்டு வந்து விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சிற்றரசன் சகுந்தன் இருக்கானே, அவனுக்கு எவ்வளவு கர்வம் பாருங்களேன். உங்களை விட ஒன்னும் அந்த வசிஷ்டர் உயர்ந்தவர் கிடையாது. அந்த வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு போறான். ஏன் விஸ்வாமித்திரருக்கு வணக்கம்னு ஏன் அவன் சொல்லல அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிட்ட நாரதர் சொல்லி கொடுக்கிறாரு. இத பார்த்து சினந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு? உடனே ராமர் கிட்ட போறாரு. இந்த நடந்த செய்திய சொல்றாரு. சகுந்தன் என்ன வணங்கல, என்ன அவமதிச்சிட்டான், அதனால உடனே நீ அவனுடைய சிரத்தை கொண்டு வந்து என் காலடியில் வைக்க வேண்டும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரு. குருவினுடைய வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றியே ஆகணும், அதை தட்டி கழிக்க கூடாதுன்னு இந்த ராமரும் சகுந்தனை தேடி போர் செய்யலாம், யுத்தம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நாரதர் என்ன பண்றாரு? இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சிற்றரசனான சகுந்தன் கிட்ட சொல்றாரு. நீ எதுவுமே தப்பு பண்ணல சகுந்தா, ஆனாலும் விஸ்வாமித்திரர் இந்த வார்த்தைய சொன்னதுனால குருவினுடைய பேச்சை நிச்சயமா கேட்டே ஆகணும்ன்ற முடிவுல ராமர் உன்னை நோக்கி படையெடுத்து வராரு, நீதான் தவறே செய்யலையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் மாத்தி பேசுறாரு. சகுந்தனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம நான் போய் ராமர் கிட்ட சரணடையலாமே, இதுதான் சரியான வழி அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா நாரதர் சொல்றாரு, நீ எப்படி போய் சரணடைஞ்சாலும் நிச்சயமா உன்னுடைய சிரத்தை வெட்டி விஸ்வாமித்திரரினுடைய காலடியில கண்டிப்பா ராமர் போட்டுடுவாரு, அதனால நீயும் எதிர்த்து போரிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராமரை எதிர்த்து போரிடணும்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய பலம் வேணும். நீ அதனால என்ன பண்ற? உன்னுடைய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வனத்துல அஞ்சனா தேவி, அதாவது ஹனுமனினுடைய தாய், அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ போய் அஞ்சனா தேவிய வணங்கி அவங்கள நோக்கி தவம் இருந்து வேள்வி செய்து அவங்கள சரணடைஞ்சனா உனக்கு அஞ்சனா தேவி ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லி விடுறாரு. இத கேட்ட உடனே சகுந்தனும் என்ன பண்றாரு? அஞ்சனா தேவி இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு போய் அஞ்சனா தேவியே சரணம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்துறார்.
இந்த வேள்விய பார்த்துட்டு இறங்கி வராங்க அஞ்சனா தேவி. அப்பா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன கவலை? என்ன பிரச்சனை? ஏன் இந்த வனத்துல இப்படி கடும் தவம் இயற்றி வேள்வி செய்து கொண்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு சகுந்தன் நடந்ததையெல்லாம் சொல்ல போக, சரி, என்ன தேடி நீ வந்துட்டல, உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. என்னை தேடி ஒருவர் உதவி கேட்டு வந்திருக்காங்க, உன் உயிரை நான் பாதுகாக்கிறேன், ராமர் கிட்ட இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்துடுறாங்க. அஞ்சனா தேவியும் என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனான அனுமனை கூப்பிட்டு இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. அனுமனுக்கு தாய் சொல்லை தட்டுவதான்னு புரியல, ராமரை எதிர்ப்பதான்னு புரியல. ஆனா இந்த இடத்துலதான் ஹனுமன் தான் ஒரு சமயோஜித புத்தி உடையவன் அப்படிங்கிறத நிரூபணம் செய்யறாரு. சரி, உங்களுடைய பேச்சை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் கொடுக்கின்ற வாக்கை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன்னு தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்துட்டு சகுந்தனை பாதுகாக்கிறாரு. எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, அங்க பரதனும் லக்ஷ்மணனும் அதுக்குள்ள போர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவரை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல ஹனுமன் என்ன பண்றாரு, தன்னுடைய வாள் இருக்கே அந்த வாளை ரொம்ப நீளமா வளர்த்து அதையே ஒரு கோட்டையா உருவாக்கி அந்த கோட்டைக்கு அடியில இந்த வாளுக்கு உள்ள சகுந்தனை மறைய வச்சுட்டு தன்னுடைய உடலையும் ரொம்ப சின்னதா மாற்றி அந்த வால் கோட்டைக்கு மேல உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த நேரத்துல ராமரும் தன்னுடைய போரை தொடங்குறாரு, பானத்தை விட ஆரம்பிக்கிறாரு. அப்படி விடுறப்போ எந்த பானமும் சகுந்தனையும் தாக்கல, ஹனுமனையும் தாக்கல. எல்லா ராம பானங்களும் திரும்பி வீழ்ந்து ராமரினுடைய திருவடியிலேயே சரணம் அடையுது. இத பார்த்த ராமருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என்னுடைய பானங்கள் எல்லாம் மீண்டும் என்கிட்டயே சரணடையுது? இந்த ராவணனை விட ரொம்ப புத்திசாலியா இந்த சகுந்தன், இவனை வீழ்த்தவே முடியலையே, ரொம்ப மாயாஜாலம் வாய்ந்தவன் போல இருக்குன்னு ராமன் திகச்சு போய் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காரு. இந்த நேரத்துல அமைதியா இருந்த அந்த போர்க்களத்துல ஹனுமனினுடைய குரலில் இருந்து ராம 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த குரலை கேட்கிறாங்க. போர்க்களத்துல ராமநாமம் சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஹனுமன். உடனே நாரதர் சொல்றாரு, ராமா, உன்னை விட உன்னுடைய ராமநாமம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாரு, ராமநாமத்தை வீழ்த்தவே முடியாது, அதனால தான் ஹனுமன் சகுந்தனையும் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நாரதர் எடுத்து சொல்றாரு. இந்த நேரத்துல ராமநாமம் கேட்ட உடனே போர் நின்றுச்சு. விஸ்வாமித்திரர் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சு அந்த போர்க்களத்துக்கு அப்பா, சகுந்தன் நிரபராதி, அவன் மீது எந்த தவறும் இல்லை, அவன் செய்தது ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி விஸ்வாமித்திரரே ஓடி வந்துடுறாரு. ஆனா அவர் சொன்ன குருவினுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா ராமன். எப்படி இருந்தாலும் ஒரு வழியில சகுந்தனினுடைய சிரத்தை கொண்டு விஸ்வாமித்திரனுடைய காலடியில சமர்ப்பணம் செய்யணும் அன்றைய பொழுதுக்குள்ள. அதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தா, உடனே சகுந்தனை திருவடியில விழச் சொல்றாரு ராமன். அதாவது விஸ்வாமித்திரனுடைய காலடியில வீழ்ந்து வணங்கிட்டா எப்படியோ அந்த சிரம் காலடியில வைத்ததா அர்த்தம் ஆயிடும்ல. இந்த நேரத்துல சகுந்தனையும் ஒண்ணும் செய்ய வேண்டாம், குருவினுடைய பேச்சையும் நம்ம நிறைவேற்றியாச்சு, அவருடைய வாக்கையும் காப்பாற்றியாச்சு. இப்போ நாரதர் சொல்றாரு, அப்பா ராமா, உன்னை விட உன்னுடைய ராம நாமத்தின் மகிமையை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ராமநாமத்தின் மகிமையை உலகுக்கு உணர்த்தவே யாம் இப்படி ஒரு கலகத்தை ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ராம நாமத்தினுடைய மகிமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ராமராலேயே இந்த ராமநாமத்தை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியலையே, இந்த மக்களால என்ன செஞ்சிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ தினமும் நம்ம ராம நாமத்தை ஜபிக்கிறது எவ்வளவு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ராம நாமத்தின் வலிமையை நம்ம உணரணும்.
நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ராம ராம அப்படின்னு எழுதுற பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை தினமும் கடைபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும், எந்தவித துன்பங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வு இனிமையானதாக அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன கதை மிகப்பெரிய உதாரணம். நன்றி, வணக்கம்.